கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பழங்காலத்திலே ஒரு தேசத்திலே அரசன் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அவருடைய வளர்ப்பு கிளி அல்லது பூனை அல்லது நாய் அவை யாரிடத்திலே அன்பாக ஒட்டிக்கொள்கிறதோ அவர்களை அரசனாக்குவார்களாம். அப்படியானால் அரச குடும்பத்திலேயே அங்கே பணியாற்றுகிறவர்களிலேயே ஒருவரோடு தானே அது அப்படி இருக்க முடியும். அப்படியல்ல, திரள் கூட்டமான ஜனங்களை கூட்டி அவைகளுக்கு நடுவே ஒரு கிளி அதை விட்டு விடுவார்கள். அது யாருடைய தோளிலே இவர் நம்மவர் என்று அமர்கிறதோ அவரை அரசனாக்கி விடுவார்கள். கிளி இல்லை என்றால் அவருடைய வளர்ப்பு பிராணி வேறொன்றை மகா பெரிய கூட்டத்துக்குள்ளே விடுவார்கள். அது யாரிடத்திலே சேர்ந்து கொள்கிறதோ அவர்களை அரசனாக்கி விடுவார்கள். அப்படி ஒரு சமயத்திலே அரசன் இறந்தபோது அரண்மனையிலே வேலை செய்யாத அநேகமாயிரம் ஜனங்களை கூட்டி அவர்களுக்கு மத்தியிலே அரசன் வளர்த்த ஒரு கிளியை பறக்க விட்டார்கள். அது நேராக பறந்து சென்று ஒரு மரம் வெட்டுகிறவன் தோளிலே போய் உட்கார்ந்தது. உடனே எல்லாரும் கூடி அவனை அரசனாக்கி விட்டார்கள். அவனுக்கு ஆச்சரியம், நான் மரம் வெட்டுவதும் உயிரினங்களை வேட்டையாடுவதுமாக இருக்கிறேன், என்னுடைய தோளிலே வந்து கிளி அமர்ந்து விட்டதே. அப்படியானால் இது ஒரு திடீர் வாழ்வு அல்லவா, இதை அனுபவிப்போம் என்று அவன் அரண்மனைக்கு வந்து விட்டான். ஆனாலும் தன்னுடைய வேட்டுவ உடையையும் வில்லையும் ஆயுதத்தையும் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து ராஜாங்கத்துக்கு முன்பாக எல்லார் கண்ணிலும் படுபடி வைத்திருப்பான். எதற்காக இதை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் போதெல்லாம் இது என்னுடைய கடந்த கால வாழ்க்கை, நான் யாரையும் அரசனாகி விட்டதுனால தூக்கி எறிந்து அற்பமாய் நினைத்து விடாதபடிக்கு நீ அற்பமாய்த்தானே இருந்தாய், நீ இப்படி நடந்து கொள்ளலாமா? எனவே அரசன் என்ற பெருமையை விட்டு எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் நோக்கி பார்த்து அரவணைத்துக் கொள் என்று எனக்கு நினைவூட்டும் ஒரு கருவியாக இதை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். நாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் கட்டளைகளிலே நீயும் எகிப்திலே அடிமையாய் இருந்தாய் என்று நினைத்து அடிமைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏசாயா 51:1, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். யாக்கோபு 1:9-10 தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். ஆம், நிலையாமையை நினைத்து நாம் நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும். நாம் பெற்றிருக்கிறது செல்வமோ வறுமையோ ஆனாலும், வறுமையா இருந்தால் ஒரு நாள் செல்வத்தை பெறுவோம், அது கர்த்தருடைய சித்தம் என்று நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். செல்வனாய் இருந்தால் ஒரு நாள் நாமும் ஏழையாய் மாறிவிடலாம், அதுவும் கர்த்தருடைய சித்தம். எனவே ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இப்படி உயர்வோ தாழ்வோ நாம் கர்த்தரை முன்னிறுத்திக் கொள்வோமாகில் நாம் நடக்க வேண்டிய செம்மையான பாதையில் நடப்போம். ஒருவனும் இருமாப்பு கொள்ளாமல் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் எங்களை தாங்களே உயர்த்தாமல் உமக்கு முன்பாக பணிவும் தாழ்மையும் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு எளிய இருதயத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமேன்.